Good morning, students. Social Science Standard 9th. Social Science Standard 9th. 6.3 Human Settlements. Page number 213. Page number 213. இது நம்ம Unit 6. Unit 6ல Man and Environment. அந்த லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் மேன் அண்ட் என்விரான்மெண்ட்டில் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஹியூமன் என்விரான்மெண்ட், மேன்மேட் என்விரான்மெண்ட், தென் பாப்புலேஷன். அப்போது பாப்புலேஷன் சென்சஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாப்புலேஷன் க்ரோத். அப்போது பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கால்குலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் பை டோட்டல் லேண்ட் ஏரியா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இதே நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நவ் 6.3 ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் மனித குடியிருப்புகள். மனித குடியிருப்புகள். A settlement can be described as any temporary or permanent unit area where people live, work and lead an organized life. அதாவது மக்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏதாவது ஒரு இடத்துல தங்கி வேலை செய்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த மாதிரி அங்கேயே செட்டில் ஆகுறாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது மனித குடியிருப்பு என்று நம்ம அதை சொல்கிறோம். கிராமத்துலாம் சரி தான், அல்லது ஒரு பெரிய நகரத்துலாம் சரி தான், மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாசஸ்தலத்தை அங்கே நிறுவி அங்கேயே அவங்க குடியிருக்கிறத நம்ம அதில் பார்க்குறோம் இல்லையா. அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படின்னா, டூரிங் த ஏர்லி டேஸ் மேன் ப்ரிஃபர்ட் ட்ரீ பிரான்ச்சஸ், கேவ்ஸ், பிட்ஸ் ஆர் ஈவன் ராக் கட்ஸ் ஆஸ் ஹிஸ் ஷெல்டர். அப்போ அந்த காலத்தில் மனிதர்கள் மரக்கிளைகளையும் குகைகளையும் தான் என்னது தன்னுடைய வாசஸ்தலமாக அதை உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. வளர்ச்சி அடைந்த நிமித்தமாக மனிதர்கள் பல வீடுகளை கட்டி அவங்க குடியிருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி கோவில்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குடியிருப்புகள், கிராமங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்படி குடியிருப்புகளை மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவன் உருவாக்கியிருக்கிறாங்க இல்லையா. வடிவங்களாகவும் அளவைகளாகவும் பல அமைவிடத்தை கொண்டு தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னது மனிதர்கள் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதாவது பிக்கர் டவுன்ஸ் டெவலப்ட் இன்டு சிட்டிஸ். செட்டில்மெண்ட்ஸ் வேர் ஃபார்ம்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். Classification of settlements. 6.3.1 on the basis of occupation. அதாவது குடியிருப்புகளின் வகைகள். On the basis of occupation, settlements may be classified as rural and urban settlements. அதாவது ரூரல்னா கிராம குடியிருப்புகள், அர்பன்னா நகர குடியிருப்புகள். அதாவது கிராம குடியிருப்புகள், நகர குடியிருப்புகள். அப்போ ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் கிராம குடியிருப்புகள். எனி செட்டில்மெண்ட் where most of the people are engaged in primary activities like agriculture, forestry, mining and fishery is known as rural settlement. Most of the world's settlements are rural. They are mostly stable and permanent. Stable and permanent. The most important and unique feature of rural settlements in the vast open spaces with green pollution free environment. இப்போ கிராம குடியிருப்பு. அப்போ இந்த கிராம குடியிருப்பில் நம்ம பார்க்குறோம், முதன்மை தொழில் வேளாண்மை, அது மட்டும் இல்லை ஃபிஷரிஸ் மீன்பிடித்தல், கனிம தொழில் போன்ற பல்வேறு தொழில்களில் மக்கள் அதில் ஈடுபடுறாங்க. இப்படி கிராமம் வளர்ச்சி பெறுது. இவ்வாறு கிராம குடியிருப்பு உருவாகுது இல்லையா. இந்த உலகில் நம்ம வேர்ல்டு
உலகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் பெரும்பாலான குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் தான். ரைட். அவை எப்படின்னா நிலைத்த நிரந்தர குடியிருப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அது மட்டும் இல்லை, மாசற்ற குடியிருப்பு, சுற்றுப்புறத்து சூழலுக்கு ஏற்ற ஒரு குடியிருப்பு, மாசற்ற பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நம்ம பார்க்குறது கிராம குடியிருப்பு. ரைட். சரி, கிராம குடியிருப்பின் வகைகள். கிராம குடியிருப்புகளின் வகைகள். ஃபர்ஸ்ட், பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ். ரெக்டாங்குலர், அதாவது செவ்வக வடிவம், ரெக்டாங்குலர். Rectangular pattern of settlements are found in plain areas or valleys. The roads are rectangular and cut each other at right angles. Right angles. இந்த மாதிரி சமவெளி பகுதியிலும் பள்ளத்தாக்கு பகுதியிலும் காணப்படும் குடியிருப்பு தான் இது ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ஸ் செட்டில்மெண்ட்ஸ். இந்த செவ்வக வடிவத்தில் இது என்னது காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். தென் லீனியர் பேட்டர்ன்ஸ், நேர்கோட்டு குடியிருப்பு. In a linear pattern, the houses are located along a road, railway line, and along the edge of the river valley or along a levee. இவையான குடியிருப்பு எப்படி பார்க்குறோம்? சாலைகள், ரயில்வே தொடர் வண்டி பாதை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்பட்டதா இந்த லீனியர் பேட்டர்ன் நேர்கோட்டு குடியிருப்பு இருந்ததை இதில் நம்ம பார்க்குறோம். தென் சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் அதாவது வட்ட வடிவம், சர்க்குலர், அல்லது அரை வட்டம், செமி சர்க்குலர். த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் த லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் சீ கோஸ்ட் ஆர் கால்டு சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். ஸ்டார் லைக் பேட்டர்ன். ஸ்டார் லைக் பேட்டர்ன், ஸ்டார் லைக் அதாவது நட்சத்திர வடிவ குடியிருப்பு. ஸ்டார் ஷேப்டு செட்டில்மெண்ட்ஸ் டெவலப் இன் பிளேசஸ் வேர் மெட்டல்டு அண்ட் அன்மெட்டல்டு ரோடு கன்வர்ஜ்டு. In the star-shaped settlements, houses are spread out along the sides of roads in all directions. Star நட்சத்திர வடிவ குடியிருப்பு. அப்போ நட்சத்திர வடிவ குடியிருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கப்பி, அதாவது மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம், அன்மெட்டல், மெட்டல் அண்ட் அன்மெட்டல். அப்போ கப்பின்னு சொல்கிறோம் அது தமிழில். அதை கப்பி இடப்பட்ட அல்லது கப்பி இடப்படாத சாலை சந்திப்பு ஓரங்களில் காணப்படுகிறது. இவை நட்சத்திர வடிவத்தில் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படுறதா இந்த ஸ்டார் லைக் பேட்டர்ன். இதை நம்ம பார்க்குறோம். அதாவது கிராம குடியிருப்பு வகைகளை ஸ்டார் லைக் பேட்டர்ன். ரூரல் செட்டில்மெண்ட்ஸில் நம்ம ஒன்றா பார்க்குறோம். ரெக்டாங்குலர், லீனியர், சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர், ஸ்டார். நவ் ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ், அதாவது முக்கோண வடிவ குடியிருப்பு. ட்ரையாங்குலர் இந்த ட்ரையாங்குலர்னு பார்த்தோம்னா triangular patterns of rural settlement generally develop at the confluence of rivers. இந்த முக்கோண வடிவம் இது ஆறு ஒன்றோடு ஒன்று சேரும் இடங்களில் குடியிருப்பதை நம்ம இதில் பார்க்குறோம். தென் T-shaped, Y-shaped, cross-shaped ஆர் cruciform settlements. அதாவது T வடிவம், Y வடிவம், அது சிலுவை அதுதான் cruciform settlements, சிலுவை வடிவத்தில். T-shaped settlements develop at tri-junctions of the roads, that is T, while Y-shaped settlements emerge as the places where two roads converge with the third one. Cruciform settlements develop on the crossroads which extend in all four directions. T-shaped, Y-shaped, cross-shaped or cruciform settlements. Then nebular pattern. நேபுலர்னா அதாவது மூலக்கரு வடிவ குடியிருப்பு. நேபுலர் அதாவது மூலக்கரு வடிவ குடியிருப்பு.
The arrangement of roads is almost circular, which ends at a central location or nucleus of the settlement, around the house of the main landlord of the village, or around a mosque, temple or church. அதாவது இந்த நேபுலர் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே சாலைகள் எப்படி இருக்கும்னா வட்ட வடிவம், அது மட்டும் இல்லை ஒரு ஒரு மையத்தில் முடிவெடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது கிராமத்தின் குடியிருப்புகள் பல அதாவது செல்வந்தர்கள் அவங்கள எடுத்துக்கலாம். அது எப்படின்னா சர்ச், மாஸ்க், அது மட்டும் இல்லை டெம்பிள், அதாவது இந்த மாதிரி இதை சுற்றி அமைஞ்சிருக்கிற குடியிருப்பு தான் இதுக்கு இப்படி பேர் நேபுலர் பேட்டர்ன், ரைட். அப்புறமா மனித குடியிருப்புகள் நம்ம பார்க்குறோம். அதில் கிராம குடியிருப்புகள் ஒரு வகை, தட் இஸ் ரூரல் செட்டில்மெண்ட். நவ் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ், நகர குடியிருப்புகள், நகரத்தில் எப்படி மக்கள் குடியிருக்காங்க, இதை நம்ம இதில் பார்க்குறோம். பி அர்பன் செட்டில்மெண்ட் 6.3.1. Urban is the term related to cities and towns where people are primarily engaged in non-agricultural activities. அப்போ நகரத்தில் வந்து மக்கள் எப்படி இருக்காங்கன்னா இந்த நகரங்களோடு பெருநகரங்களோடு தொடர்புடையதாக இருக்காங்க. இங்கே வந்து மக்கள் வந்து நெருக்கமாகவும் மக்கள் தொகை அதிகமாகவும் காணப்படுது. இங்கே வந்து அதாவது கல்வி வசதி இதெல்லாம் இருக்குது, போக்குவரத்து வசதி தான் இருக்குது. ஆனால் ஆரோக்கியமான சூழல் செய்வதற்கு உள்ள சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை இதில் என்னது இருக்காது, கிராமது மாதிரி இருக்காது. இங்கே வந்து வேளாண்மை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களும் அந்தளவுக்கு இருக்காது இல்லையா. அப்போ நகரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதான் அதில் பார்க்குறோம். சரியா. The common characteristic feature of an urban unit is that they are compact, congested and liable to a large number of population. They comprise of mostly man-made structures. அதாவது மனிதர்களுடைய ஈடுபாடு அவங்களாவே இதில் உருவாக்கிறது இல்லையா. man-made structures that fulfill the requirements of a society's administrative, ரைட். அப்போது இதில் நம்ம எப்படி பார்த்தோம்னா லாஸ்ட்டில் பாருங்கள், suitable conditions for business, education, transport, etc. ரைட். அப்போ நகர குடியிருப்புகளில் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன், பிஸ்னஸ் சம்பந்தமானது, இந்த மாதிரி சர்க்குலேஷன் இதெல்லாம் உருவாகிறத நம்ம எல்லாமே செய்கிறோம் பார்க்குறோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ், நகர குடியிருப்புகளின் வகைப்பாடுகள். இந்த நகர குடியிருப்புகள் வந்து நகரம், டவுன், பெருநகரம், சிட்டி அப்படி நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம அப்படி பார்க்குறோம். அர்பன் சென்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as towns, cities, metropolitan cities, mega cities, conurbation, etc. depending on the size and services available and functions rendered to it. The picture, see the picture. The picture உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டவுன். A town is generally larger than a village. இப்போ நகரம் பொதுவாக கிராமத்தை விட பெரிதாக பார்க்குறோம். பட் ஸ்மாலர் தேன் ஏ சிட்டி. அப்போ சிட்டியோட ஸ்மால். இட் ஹேஸ் எ பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தேன் 1 lakh. அப்போ இது நகரம்னு பார்த்தா 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை. இது பார்க்குறோம். எக்ஸாம்பிள் அரக்கோணம் நியர் சென்னை. அப்போ சென்னை பக்கத்தில் அரக்கோணம்ங்கிற இடம் சிட்டி, டவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் cities are much larger than towns and have a greater number of economic functions. The population in cities are estimated to be more than 1 lakh. எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர். டவுன் நம்ம பார்த்தோம்னா பொதுவாக கிராமத்தை விட பெரியதாகவும் பெருநகரத்தை விட சிறியதாகவும் இருக்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். அதாவது 1 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை, இதில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை, 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ரைட்.
to be more than 1 lakh. Example, Coimbatore. Metropolitan cities. Metropolitan cities. அதான் மாநகரம். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னா நம்ம சொல்கிறோம் மாநகரம்னு சொல்கிறோம்ல அந்த இதான். Cities accommodating population between 10 lakhs and 50 lakhs are metropolitan cities. Example, மதுரை. அப்போ மாநகரம்னு பார்த்தா 10 லட்சத்துலேருந்து 50 லட்சத்து வரலான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் இல்லையா. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறான், மதுரை. தென் மெகா சிட்டி, கிரேட்டர் சென்னை. சென்னை சொல்கிறான் மெகா சிட்டிஸ், ரைட். அது இன்னொரு நம்ம என்ன சொல்லலாம், cities with more than 50 lakh population are called mega cities. Example, greater சென்னை, சென்னை பெருநகரம் இல்லையா. அதாவது 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை. தென் கொனபேஷன், அதாவது நகரங்களின் தொகுதி. A conurbation is a region comprising of a number of cities, large towns and other urban areas. Example, டெல்லி conurbation. அதாவது இந்த டெல்லி நகரம், அதாவது நகரங்களின் தொகுதி பல நகரங்களையும் பெருநகர்களையும் பிற நகர்ப்புற பகுதிகளையும் கொண்டிருக்கும். இதுக்கு பேர் தான் conurbation, நகரங்களின் தொகுதி. அதாவது நகரங்களின் தொகுதி பல நகரங்கள், சிட்டிஸ் பெருநகரங்கள் இல்லையா. இந்த மாதிரி மெகா சிட்டி, இந்த மாதிரி நகர்ப்புற பகுதிகள் இதில் டச் தொடர்பு கொண்டிருக்கும். இதுக்கு பேர் தான் நகரங்களின் தொகுதி. எக்ஸாம்பிள், டெல்லி. தென் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார நடவடிக்கைகள். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். Economic activities are those efforts or actions that involve population distribution and consumption of commodities and services at all levels within a region. அதாவது பொருளாதார நடவடிக்கை. இந்த பொருளாதார நடவடிக்கை என்பது ஒரு பகுதியில் அனைத்து நிலைகளிலும் நடைபெறும் பொருள்களின் உற்பத்தி. அது நம்ம பார்க்குறோம். பொருள்களின் உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு இல்லையா. அதாவது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சப்ஷன் மற்றும் சேவை, சர்வீஸ், இதே நமக்கு குறிக்கிறது. இதுதான் பொருளாதார நடவடிக்கை, ரைட். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்: பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ், குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ், குவார்னரி ஆக்டிவிட்டீஸ். அப்போ இந்த பொருளாதார நடவடிக்கைகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் 5 டைப்ஸ் நம்ம இதில் பார்க்குறோம். பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் pertain to a extraction of raw materials from the earth's surface. For example, food gathering, hunting, lumbering, fishing, cattle rearing, mining and agriculture. அதாவது பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த முதல்நிலை தொழில் என்பது இந்த பூமியிலேருந்து மூலப்பொருட்களை பெறும் தொழிலாகும். தொழில் தான் முதல்நிலை தொழில், பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், கால்நடைகளை மேய்த்தல், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். தென் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், இரண்டாம் நிலை தொழில்கள். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். அதாவது இரண்டாம் நிலை தொழில் வந்து மூலப்பொருள்கள் முடிவுற்ற பொருளாக மாற்றம் செய்யப்படுகின்றன. எக்ஸாம்பிள், இரும்பு எஃகு தொழிற்சாலை பாருங்கள். எக்ஸாம்பிள், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் எக்ஸெட்ரா, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள், இரண்டாம் நிலை தொழில்கள். தென் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ், மூன்றாம் நிலை. Activities which by themselves do not produce goods but support the process of production are called tertiary activities. For example, transport, communication, banking, storage and trade. அதாவது மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக உற்பத்தி செயலுக்கு துணை புரிகிறது. எடுத்துக்காட்டு போக்குவரத்து. இப்போ போக்குவரத்து பாருங்கள், உற்பத்தி செயலுக்கு அது வந்து எழுது ஆக்ஷன், துணை புரியுது. பேங்க், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பேங்க், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், இதெல்லாம் நம்ம சொல்லலாம்.
தென் நான்காம் நிலை, அதுக்கு தான் குவார்ட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ். The activities related to research and development as well as knowledge are called quaternary activities. For example, services like consultation, education and banking. நான்காம் நிலை, அதாவது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி. ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, அறிவுசார் செயல்பாடுகள் தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கை நான்காம் நிலை தொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஐந்தாம் நிலை quaternary activities. The activities that focus on the creation, rearrangement and interpretation of new and existing ideas are called quaternary activities. It includes the highest levels of decision making in a society or economy. Example, senior business executives, scientists and policy makers in the government. இந்த ஐந்தாம் நிலை தொழில் நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த ஐந்தாம் நிலை தொழில் என்பது உருவாக்குதல், மறுகட்டமைப்பு செய்தல், பயன்பாட்டில் உள்ள பழைய கருத்துக்கள் மற்றும் புதிய கருத்துக்கள், பயன்பாட்டில் உள்ள பழைய கருத்துக்கள் மற்றும் புதிய கருத்துக்கள் இதை உள்ளடக்கியது. இதில் நம்ம பார்த்தோம்னா சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் உயர்மட்ட முடிவுகள் எடுப்பது இதில் நம்ம பார்க்குறோம். இது எக்ஸாம்பிள் பாருங்கள், சீனியர் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சயின்டிஸ்ட் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் இன் த கவர்மெண்ட். பாலிசி மேக்கர்ஸ் இன் த கவர்மெண்ட். இப்போ நம்ம அந்த பாடத்தில் நம்ம பார்த்தது மனித குடியிருப்புகள். அதாவது பாடம்னு எடுத்துக்கிட்டால் மனிதனும் சுற்றுச்சூழலும். அப்போ மனிதனும் சுற்றுச்சூழலும், மனிதன் எப்படி உருவாகினா ஆதி காலத்தில், அதில் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒன்றா மனித குடியிருப்புகள். அப்போ மனித குடியிருப்பில் கிராம குடியிருப்பு, நகர குடியிருப்பு, தட் இஸ் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ், அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். ரூரல் செட்டில்மெண்ட்ஸ், அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். இந்த ரூரல் செட்டில்மெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம் பல வடிவ குடியிருப்பை நம்ம பார்த்தோம். இல்லை ரெக்டாங்குலர், சர்க்குலர், லீனியர், ஸ்டார் லைக் பேட்டர்ன், ட்ரையாங்குலர் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தோம். நகர குடியிருப்புலையுமே நம்ம டவுன், சிட்டி, தென் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, மெகா சிட்டி, கோனர்கேஷன் அப்படின்னு பார்த்தோம். தென் பொருளாதார நடவடிக்கை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ், குவார்ட்டர்னரி அண்ட் குவார்ட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ் இதை நம்ம பார்த்தோம். எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் வி சி த நெக்ஸ்ட் கிளாஸ் 6.5 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.